ஒரு நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு, நிறுவனத்துடைய ஸ்திரத்தன்மை, நிறுவனத்துடைய வர்த்தகம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஐபிஓவில் கிடைக்கலன்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது ஒரு கொஞ்சம் பார்த்து நல்ல லோ லெவலில் வாங்கி முதலீடுக்கும் செய்யலாம், வர்த்தகத்துக்கும் செய்யலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக் ஆகிடுது. ஸ்ட்ரிக் ஆனப்பறம் இறங்கினப்போ தான் ஆறுது, திரும்பி இன்னும் கொஞ்சம் இறங்குறது. அப்போ போய் நம்ம மறுபடியும் வாங்கி நம்ம ஒரிஜினலாக வாங்கி நடத்துக்கு விற்கலாமேன்ட்டு போய் வாங்கினா மறுபடியும் இறங்குறது. இது ஒரு வகையான தவறான ஒரு வர்த்தக முறை. அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்ணில் லாபத்தை பார்த்தால் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 1,20,000 இருந்ததுன்னா அந்த 20,000 ரூபாய் மட்டும் ப்ராஃபிட்டை எடுத்துருங்க. திரும்ப ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பங்கு கீழே சரியும் பொழுது உங்களுடைய அசலுக்கு கீழே 90 ரூபாய்க்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. சந்தையில் எந்த நிகழ்வுகளும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு இன்கேஸ் ட்ரிக் ஆகிடுதுன்னா இப்போ எல்லாம் நியூஸ் பேசிஸில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டு. அதனால் நம்ம குறைஞ்ச அளவில் பங்கு வர்த்தகங்களை செஞ்சு குறைஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸை போட்டு குறைஞ்ச ப்ராஃபிட் நாம்ஸை கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட்ஸ் என்ன, இன்றைக்கி இருக்க அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மத்தியுமே பேசுறதுக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்கிறது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கவின், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் முன்னதாக நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முதல் பதிவு இங்கே தான் அறிமுகமாயிடுது நியூஸ் கேஃபில். அது 1 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலே பார்வையிட்டிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் நியூஸ் கேஃப் நிறுவனத்துக்கும் நான் தெரிவித்துக்கிறேன். மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஸ்டைலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அதாவது நீங்கள் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி சார் இருக்குது? ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னோம். ஸோ அந்த அமெரிக்கன் மார்க்கெட்டோட ஃபால் இந்தியன் மார்க்கெட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க சார்? உலகளாகிய அளவில் மார்க்கெட் இப்போது குளோபல் மார்க்கெட்டும் ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நம்ம மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு அன்சர்டனிட்டி சூழ்நிலையில் தான் இருக்குது. இப்போது எல்லாம் உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்திக்காகத்தான் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய யுஎஸ்எஃப்ஓஎம்சி ஃபெடரல் ரேட் கட்டிங்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேட் கட்டிங் 0.25 இருந்தால் நம்ம மார்க்கெட்டு ஆல்ரெடி அப்ரைஸ்டு தட். இன்னும் கொஞ்சம் சில தகவல்கள் என்ன கேட்டிங்கன்னா 0.50 குறைக்கிற மாதிரி ஒரு செய்திகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்குங்கிறது அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சந்தையினுடைய போக்கு அடுத்த வாரம், அதாவது 22ஆம் தேதி வரையிலையும் இப்படி ஏற்ற இறக்கங்களோட தான் ஒரு நிலையற்ற தன்மையை இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, ரேட் ரிவிஷனுக்கும் நம்ம சந்தைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு எப்படி ரிலேஷன்ஸ் இருக்கோ, ரேட் கட்டுக்கு தகுந்த மாதிரி டாலருடைய ப்ரைஸும் ரிவிஷன் ஆகும். டாலருடைய ப்ரைஸ் ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி ஐடி செக்டார் வேரியபிளாக இருக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கிறதுனால தான் இந்த ரேட் கட்டு மினிமைஸ் பண்ணுற ப்ரொப்போசல்ஸை எல்லோரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. அதனால் மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏறுறது, ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட் இறங்குறது. சரி, ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம்னா இண்டெக்ஸ் ஏறுறது, நம்மகிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கு நெகட்டிவாக இருக்குது. சரி, இண்டெக்ஸ் இறங்குறது, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கு ஏறுறது. இப்போ இதனால் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய லாபப்பதிவை அவ்வப்பொழுது செஞ்சு கொள்வது என்பது ஆரோக்கியமானது. எதையுமே அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இது தொடராக இருக்காது. அந்த ரேட் கட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு தன்னுடைய ஒரு வழி பாதையை துவங்கும். ஏற்றமோ இறக்கமோ அப்போ தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய நிகழ்வுகளும் வர்த்தகத்தையும் முதலீடுகளையும் செய்வது ஆரோக்கியம். இப்போ முதலீடு செய்ய விரும்பணும் அப்படிங்கிறவங்க ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி சிட் ஆன் தி சைடுவேங்கிறது தான் ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கான முதலீட்டுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
சார் இப்போ மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே அன்சர்டனாக இருக்குங்க சார், கொஞ்சம் ரொம்ப வொலட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறுது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் அப்படி ட்ராப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட கேபிட்டல் எப்படிங்க சார் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? ஜென்ரலாக முதலீடாக இருந்தால் ஃபண்டமெண்டல் பார்க்குறோம். வர்த்தகமாக இருந்தால், தின வர்த்தகமாக இருந்தாலும், ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் நாம் டெக்னிக்கலை பார்க்குறோம். இதுக்கு மேலே இப்போ இன்னொன்று பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு நிறுவனம், நல்ல லாபம் அளிக்கக்கூடிய நிறுவனம், நல்ல பிஇ ரேஷியோவில் இருக்குது, நல்ல முதலீட்டு அமைப்புடன் கூடியது, நல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு நிறுவனம் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு டெக்னிக்கல் அதனுடைய எஸ்எம்ஏ, இஎம்ஏ, ஆசிலேட்டர், பைவெட்டு, ஆர்எஸ்ஐ இத்தனையும் பார்த்து ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி என்ட்ரி ஆகிறோம். சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுறோன்னு நினச்சிட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டே லோவில் வாங்கிடுறோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறா டெக்னிக்கல் பொய்யாயிடுது, ஃபண்டமெண்டல் பொய்யாயிடுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிடுறதுனால மார்னிங் ஓப்பன்லேயே நாம் வாங்கின பங்குகள் விலை குறைந்தது 1 to 2% இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். டாடா மோட்டார்ஸ் நல்ல நிறுவனம், 1100 ரூபா வரலையும் போயிடுச்சு. நல்ல மூமெண்ட்டு, நல்ல குட் நியூஸஸ் ஆர் தேர், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது உற்பத்தியும் நல்லா இருக்குது, விற்பனையும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அதனுடைய மதிப்பீடை கொஞ்சம் ரேட்டிங்கை ரிவைஸ் பண்ணி போட்டதனுடைய விளைவு நேற்றுக்கு 6% பக்கமாக இறங்கியிருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இறங்குங்கிறதும் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம பார்த்த டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் எல்லாத்துக்கும் எதிர்மாறாக நடக்கிறது. அதனால் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறது ஹெல்த்தி ட்ரேட் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட். ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னொரு வாரம் 10 நாளைக்கு வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முடிவெடுக்கிறது, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதுங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க நம்ம விட்டலாம் சார். இப்போ இந்தியன் மார்க்கெட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்க ஒரு சிலருக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கனால இப்போ அவங்க வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாமா, இல்லை குளோபல் மார்க்கெட்டில் இவ்வளோ டவுன்ஸ் இருக்கிறது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அங்கேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வருதுங்க சார். இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளோபல் மீன்ஸு யூஎஸ் மார்க்கெட்டினுடைய என்ன நிலைப்பாடோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஏஷியன் மார்க்கெட், நம்ம இந்திய பங்குச்சந்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ சமீப காலமாக இயங்கிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக்கு ஒரு 400 பாயிண்ட்டு ஏற்றத்தில் முடிந்தால் மறுநாள் காலையில் நம்ம பங்குச்சந்தை உற்சாகமாக ஒரு 100 பாயிண்ட்டு ஏறிடுறது. அவங்க ஒரு 300 பாயிண்ட்டு 350 பாயிண்ட்டு டவுன் ட்ரெண்டில் காமிச்சிருந்தால், ரெட் கார்பெட்டாக இருந்தால் நம்மளதுலேயும் இங்கே ரெட் கார்பெட் தான். ஏன்னா இது ஒரு 100 பாயிண்ட்டு ஓப்பனிங்லேயே மைனஸில் தான் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே இன்வெஸ்டராக இருந்தால் நம்ம அதை பற்றி பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியமான சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் லாபத்தில் இருந்தால் அந்த லாபத்தை மட்டும் பதிவு செய்து வெளியில் எடுத்துக்கொள்வது ஒரு ஆரோக்கியமான முதலீட்டுக்கான வழி. ட்ரேடராக இருந்தால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறது தான் ஒரு பாதுகாப்பான யுக்தி. கூடுமான வரையிலையும் வால்யூமை குறைச்சி அதிக பங்குகளை வாங்காமல் குறைந்த அளவில் பங்கு வாங்கினால் ஸ்டாப் லாஸ் போட்டு இன்கேஸ் ட்ரிகர் ஆகிடுத்துனா, இப்போ எல்லாம் நியூஸ் பேசிஸில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டு. அதனால் நம்ம குறைஞ்ச அளவில் பங்கு வர்த்தங்களை செஞ்சு குறைந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸை போட்டு குறைஞ்ச ப்ராஃபிட்டு நாம்ஸை 5%ன்னு வைக்காமல் ஒரு 2% கிடச்சா போகிறோம், 3% கிடச்சா போகிறோன்ட்டு ஒரு நாம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக வெளியில் வர்றது தான் இப்போதைக்கு சிறந்ததுன்றது என்னுடைய கருத்து. சார், இப்போ அடுத்ததான் வந்துட்டு ஐபிஓ ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறப்போங்க சார். இப்போ ஐபிஓக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ஏதாவது விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம பண்ணுனா நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்காங்க சார். ஐபிஓங்கிறது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த நிறுவனம் எஸ்எம்இயா அல்லது நான் எஸ்எம்இயா ஒன்று. அப்படி எஸ்எம்இ நிறுவனமாக இருந்தால் அவங்க திரட்டக்கூடிய நிதி அந்த நிறுவனத்தின் விரிவாக்கத்துக்கா
இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டெப்ட்டுக்காக வசூல் செய்து பொதுமக்களிடமிருந்து ஐபோ மூலமாக நிதி திரட்டி அதை வச்சு மறுபடியும் கம்பெனியை டெவலப் பண்ணுறாங்களா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. இப்போது ஒரு லிஸ்டட் கம்பெனியினுடைய ஸ்டாக்கை போய் பார்க்கணுன்னா நம்ம உறுதியாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி பிஇ பார்க்கணும், ஒரு 3 வருஷத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சேல்ஸ் பார்க்கணும், ரெவென்யூ பார்க்கணும், அந்த ரெவென்யூ அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்க்கணும், அந்த ப்ராஃபிட் அடிப்படையில் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாங்கங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்கும். ஆனால் புதுசாக ஐபிஓ வர கம்பெனி, அந்த நிறுவனம் எதுக்காக வாங்குகிறாங்க, என்ன பணம் வாங்குகிறாங்க, என்ன முதலீடு செய்கிறாங்க, அதனுடைய பங்குதாரர்களுடைய பங்களிப்பு என்ன, அந்நிய முதலீடு பங்களிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் காலாண்டு அறிக்கை அல்லது 2 காலாண்டு அறிக்கை வந்தால் தான் அந்த நிறுவனத்தினுடைய போக்கு முன்னேற்றத்தை நோக்கி போகிறதா, இல்லை அப்படியே ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை குறைவாக இருக்காங்கிறத நம்ம ஒரு தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி ஐபிஓ லிஸ்ட் ஆகுது, சில நிறுவனங்கள் 110% மேலே ஏறிடுறது. அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா 10% மைனஸில் ஆறுது. பிரபலமான நிறுவனங்கள் வந்தாலுமே இதே நிலைப்பாடு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக மணி ப்ராஃபிட் பார்க்கணுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 3 ஐபிஓ வருது. ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுவோம், லிஸ்டான அன்றைக்கி ஒரு 5% 6% லாபம் கிடைச்சா போகிறோம் அப்படின்னு நினச்சி ஐபிஓ அலாட் பண்ணுறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குறைந்த விலையில் கிடைக்கிறது ஐபிஓவில் வாங்கிடுச்சுனாக்கா அது தொலைநோக்கு பார்வையில் முதலீட்டுக்குங்கிற நிலைப்பாட்டிலையும் விண்ணப்பிங்கிறது ஒரு தெளிவான முடிவாக இருக்கும். அதை நாம் முடிவு பண்ணிக்கணும். ப்ராஃபிட் நோக்கில் ஐபிஓ அலாட் பண்ணினா நம்ம எதிர்பார்த்த லாபம் வந்தால் லிஸ்டான அன்றைக்கே கணிசமாக லாபம் கிடைச்சா வெளியில் வந்துடணும். அப்போது நிறுவனத்தினுடைய லிஸ்டார் எண்ணிக்கை இப்போது ரெகுலராக இருக்கிற மார்க்கெட்னால் நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் டே லோவையோ அல்லது நம்ம டெக்னிக்கலாக பார்க்குற சப்போர்ட்டையோ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு அல்லது டே லோவை வச்சு நம்ம பிரயாணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். இப்போ ஐபிஓவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ரேட்டுக்கு என்னத்தை ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, எப்படி வைக்க முடியும்? ப்ரீவியஸாக அதனுடைய டேட்டா நமக்கு கிடைக்காது. அதனால் ஐபிஓ அலாட் பண்ணுறதுக்கு முன்னால் ஓரளவுக்கு அந்த கிரே மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிரே மார்க்கெட்டினுடைய ஃபேக்ட் என்ன, அது எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு வகையில் ஆரோக்கியம். ஆனால் சில பிரபலமான கடந்த ஓராண்டுகளை பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பிரபலமான நிறுவனங்கள்லாம் ஐபிஓ லிஸ்டான எண்ணிக்கை அதிகமாக ஏறிட்டு அந்த லிஸ்டானது விலையை விட குறைஞ்ச பங்குகளாமும் என்னால் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. எல்ஐசி கடந்த காலத்தில் பங்கு ஐபிஓ மூலமாக வெளியிட்டாங்க. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மறுநாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40% கீழே டவுன் ஆகிடுது. அப்புறம் திரும்பி மேலே இப்போ ஓரளவுக்கு அந்த லிஸ்டட் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அதேமாரி டாட்டா டெக்னாலஜி, அதையும் கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். லிஸ்ட் ஆன போது நல்லா வேகமாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் இறங்கியிருக்கு, இப்போ அது கிட்டத்தட்ட அந்த லிஸ்டான இதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு, நிறுவனத்துடைய ஸ்திரத்தன்மை, நிறுவனத்துடைய வர்த்தகம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஐபிஓவில் கிடைக்கலன்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது ஒரு கொஞ்சம் பார்த்து நல்ல லோ லெவலில் வாங்கி முதலீடுக்கும் செய்யலாம், வர்த்தகத்துக்கும் செய்யலாம். சரி, இப்போ அதான் சார், இப்போ நமக்கு ஐபிஓவில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் செகண்டரி மார்க்கெட்டுக்கு போகிறது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்றதான் சார் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது, அதை இவ்வளோ தூரம் நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதான் சார் அடுத்த கொஸ்டினாக இருக்குது. இப்போது ஒரு செய்தி வாயிலாக ஒரு கடந்த காலத்தில் ஒரு படித்த ஞாபகத்தை சொல்கிறேன். கடந்த 2023-24 204 ஐபிஓ வெளியிட்டதாக ஒரு புள்ளி விவரங்கள் தெரிகிறது. அதேமாரி 2024-25 இப்போ நடப்பு ஆண்டில் இதுவரையிலையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தோராயமாக ஒரு 107 நிறுவனங்கள் தன்னுடைய ஐபிஓவை வெளியிட்டிருக்காங்க. ஒரு நிறுவனத்துடைய போக்கை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனா ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், அல்லது ட்ரேடிங்க்குனாக்கா டெக்னிக்கல் பார்க்குறோம். அந்த நிறுவனத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள், வர்த்தகங்கள் பார்த்து செய்யணும்னு இப்போ தான் முன்னாடி சொன்னேன். ஐபிஓனா அன்றைக்கி லிஸ்டார் அன்றைக்கி எதாவது லாபம் கிடச்சதுன்னா வெளியில் வர ரகத்தில் தான் இப்போ ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ஒரு ட்ரெண்டு தானே. மார்க்கெட்டே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கலும் பொய் ஆகிடுறது, ஃபண்டமெண்டலும் ஏமாற்றிடுறது, ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸில் அது ஏறுறது இல்லைன்னா இறங்குறது, இப்படி மாறி மாறி இருக்குது.
அதனால் கண்ணில் லாபத்தை பார்த்தா பண்ணிக்க வேண்டியது, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து நம்மளுடைய லாபம் வர வரலையும் பார்த்துருந்து வெயிட் பண்ணி பண்ணுறது தான் ஒரு ஹெல்த்தியான ட்ரேடு, ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. சார் இப்போ மார்க்கெட்டோட இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றப்போ ப்ரைஸ் வந்துட்டு ட்ராப் ஆகுது அப்படிங்கிறப்போ நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஆவரேஜ் பண்ணுறதுங்க சார். ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு அது உண்மையாலுமே வந்துட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்க சார்? பொதுவாகவே சார், நாம் ஒரு ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி சில நாம்ஸை வச்சு தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிறதா நம்ம ஒரு ரைட் என்ட்ரி ஆகிட்டு உடனே நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம டார்கெட்டையே நினைக்கணும். அப்படி பண்ணுற போது எதிர்பாராத விதமாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது. இன்றைய அன்சர்டனிட்டியான காலகட்டத்தில் நீங்கள் எந்த விலை போட்டாலும் மேலே போனால் சிலது போகிறது, கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது. இப்படியே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய கேபிட்டல் தான் எரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வர்த்தகம் நமக்கு கை கொடுக்கவில்லை என்று பேசாமல் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான வழி. ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது, ட்ரிக் ஆனப்பறம் இறங்கின போது தான் ஆறுது, திரும்பி இன்னும் கொஞ்சம் இறங்குறது. அப்போ போய் நம்ம மறுபடியும் வாங்கி நம்ம ஒரிஜினலாக வாங்கின இடத்துக்கு விற்கலாமேன்ட்டு போய் வாங்கினா மறுபடியும் இறங்குறது. இது ஒரு வகையான தவறான ஒரு வர்த்தக முறை. ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி இல்லை, நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கியிருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, ஷார்ட் டைமோ லாங் டைமோ, அதனுடைய விலை நீங்கள் வாங்கின விலையிலேருந்து ஒரு 30% இறங்கியிருக்கு. இப்போ போய் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, அந்த பங்கின் விலை இதற்காக இறங்கியது. நீங்கள் நல்ல நிறுவனத்தை ஃபண்டமெண்டலாக பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க. இது ரெண்டு பார்க்கணும். ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன். இது எந்த அடிப்படையில் அந்த பங்கின் விலை இறங்கிது, அல்லது அதனுடைய ப்ரொமோட்டர்ஸினுடைய பங்களிப்பு ஏதாவது குறைந்து இருக்கா, அப்படி குறைந்தால் யார் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று, இந்த சிறு நிறுவன பங்குகளை ஆவரேஜ் பண்ணுறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாட் அட்வைசபிள். அதே ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நம்ம ஒரு ஐடிசியோ ஒரு ஹெச்டிஎஃப்சியோ இது மாதிரி நிஃப்டி 50ல் பங்களிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பங்குகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது ஒரு 30% இறங்கியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் அப்போ சப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த டைம் ஃப்ரேம்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்கல் ஆசிலேட்டர், SMA 200 மூவிங் ஆவரேஜஸ்ஸு, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு கிளியர் டைரெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அதில் பேரிஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புல்லிஷ் ட்ரெண்டு காமிச்சது, அந்த பைவிட்டுன்னு சொல்லுவாங்க, சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பிலோ பைவிட்டாக இருந்தால் இன்னும் எவ்வளோ இறங்கும்னு பாருங்கள். அப்போ அந்த ட்ரெண்டு பாருங்கள். எப்போ புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகிறதோ அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணினீங்கன்னா அந்த ட்ரெண்டு சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா விலையை மட்டும் அடிப்படையில் வச்சுக்கிட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். அதனால் நிறுவன பங்குகளை நல்லதாக போங்க. அந்த மாதிரி ஒரு லீடிங் நிஃப்டி 50 ஸ்டாக்கில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணாலும் அது எகைன் இட் வில் ஷார்ட்லி பவுன்ஸ் பேக். அதே நீங்கள் ஒரு ஸ்மால் கேப்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இதில் பங்கில் போய் பண்ணிங்கன்னா அதனுடைய லிக்விடிட்டி தெரியாது, என்ன காரணத்தால் இறங்கியிருக்குங்கிறது தெரியாது. அதனால் ஆரோக்கியமான வர்த்தகம் அப்படிங்கிறது ஆவரேஜ் பண்ணுறது கூடுமானவர்களே தவிர்க்கலாம். நாம் காலம் கனி வரை காத்திருப்பது நமக்கு நல்லது, ஆரோக்கியமானது. சார், இப்போது ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சடனாக அது வந்துட்டு ஒரு 30% ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் எந்த டைமில் சார் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஒரு மாதிரி அவங்க எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகிடுறாங்க. அந்த ஸ்டாக் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அதே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மற்ற ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்க ஒரு சிலர். ஸோ இதை வந்துட்டு எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் சில அனுபவங்களை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மார்க்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா கீழே விழுந்து ஸ்டாண்ட் ஆகட்டும், போய் பிடிச்சிங்கன்னா தட் இஸ் நாட் சேஃப். அப்போது ஒன்று. ரெண்டாவது, டோன்ட் கேட்ச் த ஃபிஷ் இன் த பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கக்கூடாது, தெளிவடையணும் இல்லையா? சரி, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா இறங்கி அமைதியாக அந்த ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க,
அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர ஆரம்பிக்கிற இடத்துல நீங்கள் போய் ஆவரேஜ் பண்ணினா உங்களுக்கு ஏற்கனவே வாங்கினதுக்கு இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய பங்கு விலை ஏறுற போது இது மேலே ஏறுற போது இதனுடைய லாபத்தை பதிவு செய்யலாம். அப்போ ஏற்கனவே இருந்த நஷ்டம் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா இன்வெஸ்டராக இருந்தாக்கா ஆவரேஜ், இங்கே ஆவரேஜுங்கிற வார்த்தையே என்னுடைய கண்ணோட்டத்தில் தவறு. அக்யூமுலேஷன் அதுக்கு பேர், அக்யூமுலேட் பண்ணுறது. இது முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியது. ட்ரேடராக இருந்தால் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டாக்கு ட்ரேடிங்க்கு இன்ட்ராடேவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க்கு 1, ரிவார்டு 2. அப்போது நீங்கள் குறைந்தபட்ச நஷ்டத்தை தாங்கிக்கிற அளவில் நீங்கள் தயாராக இருந்தால் தான் 1 போடுறீங்க, லாபம் 2. அப்போது உங்களுக்கு எப்போ அந்த நஷ்டம் வந்துடுதோ வர்த்தகம் இது, அப்போ உங்களுக்கு அந்த மார்க்கெட் தட் இஸ் அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. அந்த அன்றைக்கி மறுபடியும் போயிட்டு இறங்கிடுது. மத்தியானம் 3:15 பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் சரி பாதிக்கு வந்துடுதுன்னு நினச்சோம் வாங்கக்கூடாது. ஏன்னா மறுநாள் அதனுடைய நிலைப்பாடு எதனால் இறங்கியிருக்குங்கிறத விஷயம் எப்போ தெரியும் நமக்கு? ஆஃப்டர் மார்க்கெட் ஏதோ செய்திகள் வாயிலாக தானே தெரிஞ்சுப்போம். அதனால் பார்த்துட்டு எப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு ஒரு பொசிஷன் நமக்கு டெக்னிக்கலாக காமிக்கிறதோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரபோது நம்ம வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வரலாம். இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆன உடனே இது நமக்கு ஒத்து வரவில்லை அப்படின்னு நினச்சிட்டு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ வேறு ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து அந்த டெக்னிக்கல்லாம் பார்த்து உங்கள் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமானது. குறைந்த நஷ்டத்தில் வெளியில் வருவதை நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். ஒரு ஸ்டாக்கை வாங்குற போது நம்ம லாபத்தை நிர்ணயிப்பதை விட நம்மளுடைய பாதுகாப்பு, பணத்தினுடைய பாதுகாப்புக்காக ரிஸ்க்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஹெல்த்தியான ட்ரேடு. அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்ணில் லாபத்தை பார்த்தால் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 1,20,000 இருந்ததுன்னா அந்த 20,000 ரூபாய் மட்டும் ப்ராஃபிட்டை எடுத்துடுங்க. திரும்ப ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பங்கு கீழே சரியும் பொழுது உங்களுடைய அசலுக்கு கீழே 90 ரூபாய்க்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. சந்தையில் எந்த நிகழ்வுகளும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓரளவுக்கு டெக்னிக்கல் பார்க்குறோம், ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், நல்லதாக நடக்கட்டும்னு நினைக்கிறோம். நல்லதாக நடந்ததுன்னா லாபத்தை எடுத்துகிட்டு போகிறோம். நஷ்டம் ஆகிடுச்சுன்னா திரும்பி லாபம் ஒரு வரையிலே காத்திருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். இப்போ இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு எமோஷனலை விடணும், ஈகோவை விடணும். எமோஷனல் அப்படின்னா நம்மளுடைய உடல்நலத்தை பாதிக்கும். டென்ஷனே ஆக வேண்டாம். இறங்கினா ஏறும், ஏறினா இறங்கும். இதுதான் ஜென்ரல் மார்க்கெட் கான்செப்ட். காலம் கனியும் வரை காத்திருக்கணும். நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் இறங்கிருச்சு அப்படின்னா மற்ற ஸ்டாக் ஏறிட்டு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் மோஸ்ட்லி எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ தான் பார்க்கணும், போர்ட்ஃபோலியோவில் ப்ரைஸை பார்க்கணும். ரெண்டாவது, ட்ரேடராக இருந்தால் ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுத்து செய்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியம். ரெண்டாவது, ஈகோ இருக்கக்கூடாது. மார்க்கெட்டு நான் இவ்வளோ போட்டிருக்கேன், எனக்கு மார்க்கெட்டு இவ்வளோ கொடுக்கணும், சந்தை இவ்வளோ கொடுக்கணும், அப்படி வந்தால் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்ம ஈகோவை தவிர்த்து, அதே மாதிரி டென்ஷனை குறைச்சி ரிலாக்ஸாக பண்ணலாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் நமக்கு ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு ப்ரோக்கிங் ஏஜென்ட்லேயும் நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால் அந்த டேட்டாஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி குறித்து வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இப்போ சில நிறுவனங்கள்லாம் இப்போ பணியாளர்கள்லாம் செல்லும்பொழுது அது நீங்கள் கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக நம்ம இதே லேப்டாப்பையோ ஆண்ட்ராய்டு செல்லையோ ப்ரைஸை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த ஜிடிடி ஆர்டர், விடிடி ஆர்டர்லாம் இப்போ நிறையா பிளாட்ஃபார்மில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமக்காகத்தானே பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம், டார்கெட் போடலாம். அந்த பர்சன்டேஜ் போட்டுவிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் மேலவே ட்ரெயிலிங் மாற்றிக்கிட்டே போகும். அதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். அந்த விடிடி ஆர்டர் போடுறத நம்ம எந்த நிறுவனமோ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்டையும் அலுவலர்கள்ட்டையும் கேட்டு அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை நிர்ணயம் பண்ணுறீங்க, உங்கள் டார்கெட்டையும் நிர்ணயம் பண்ணுறீங்க. அது மாதிரி வர்த்தகம் பண்ணால் நமக்கு டெக்னாலஜி நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியமான வர்த்தகம் செய்கிறதும் ஆரோக்கியமான முதலீடு செஞ்சு நாம் வளம் பெறுறது தான் நம்மளுடைய சிறந்த வழி. சார், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றியும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க அன்சர்டனிட்டி பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.